எங்க அண்ணனை பத்தி என்னென்னமோ சொல்லுவியே, இப்ப பாத்தியா? எனக்கு ஒண்ணுன்னதும் 2 அண்ணனுங்களும் வந்திருக்காங்க. நீ என்ன வெளியே எடுக்கலனாலும் எங்க அண்ணனுங்களே என்ன வெளியே எடுத்துருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நினைச்ச மாதிரியே எனக்கு பதிலாக இன்னொருத்தனை சரண்டர் ஆக வச்சு என்ன வெளியே கொண்டு வந்துட்டாங்க. உன் அண்ணனுங்களுக்கு உன் மேல ரொம்ப பாசம்தான். அதுலயும் உன் திவாகரன் உன் மேல ரொம்ப உயிரா இருக்காரு. சரி, கிளம்பலாமா? இல்ல, நீ போ, நான் அண்ணனுங்க கூட வரேன். அட, எந்த அண்ணனுங்க கூட? அவங்கெல்லாம் நீ ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க போனப்பவே கிளம்பிட்டாங்க. வா போலாம். நட, வா போலாம். இந்தா, நீ ஓட்டு. என்னாலாம் ஓட்ட முடியாது, நீயே ஓட்டு. என்ன, பக்கத்துல ஒரு இடத்துக்கு போகணும். இந்த புடி. ஏறு. எங்க போனோம்? முதல்ல நீ இங்க இருந்து வெளியே போ, அப்புறம் ரூட் சொல்றேன். நீ கதிரோட கல்யாணத்துக்கு எங்க வீட்டுக்கு மேக்கப் போட வந்தப்போ எங்க வீட்ல இருந்து நீ இதை எடுத்துட்டு போயிட்ட. இது நான் எனக்கும் எங்க அக்காவுக்கும் ஒரே மாதிரி வாங்கின 2 கிளிப்ல ஒண்ணு. அக்காவுக்கு வாங்கி கொடுத்த கிளிப்பு ஒரு தடவை கீழே விழுந்து அதோட ஓரத்துல உடைஞ்சிருந்துச்சு. இப்ப கதிரோட கெஸ்ட் ஹவுஸ்ல கிடைச்ச கிளிப்பு என் அக்காவோட கிளிப்பு தான். அதே மாதிரி ஓரத்துல உடைஞ்சிருக்கு பாரு. சரி இந்து, என்ன சொல்ல வரீங்க? கதிர் செத்த அன்னைக்கு நீ அவனோட கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிருக்க. உண்மையை சொல்லு. அன்னைக்கு நீ தானே கதிரை கொலை பண்ண. இங்க பாரு லீலா, இந்த விஷயம் நமக்குள்ளதான் இருக்கும். அந்த கேஸ்ல போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன காப்பாத்துறதுக்காக கர்ணா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆகி இப்ப சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல நான் இந்த கிளிப்பு கிடைச்சதும் என்னோட கிளிப்பு தானே நினைச்சேன். ஆனா அது உடைஞ்சிருக்கிறது பார்த்துதான் என் அக்காவோட கிளிப்புன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சொல்லு, நீ கதிரை ஏதாச்சும் பண்ணியா? சொல்லு. ஆமா இந்து, நான் தான் அவனை கொன்னுட்டேன். அந்த அயோக்கியனை இந்த கையால தான் தீர்த்து கட்டினேன். அவன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன் இந்து. அவன் என்ன பண்ணா தெரியுமா இந்து? என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பே உன்னை காதலிச்சுதான். நீ எனக்கு எவ்வளவோ தொல்லை பண்ணியோ நான் உன்னை மன்னிச்சு விட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா எப்போ ஏன் தங்கச்சி மேலேயே கை வச்சியோ, இதுக்கு மேல நீ உயிரோடையே இருக்க கூடாது.
அங்க இருந்தா விட்டுருவானா? இந்த வரேன்டா, வரேன். சாவு, சாவுடா, சாவு. நான் பண்ண அந்த ஒரு காரியத்தினால இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நிக்கும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. இங்க என்னால உங்க வீட்டுக்கார் ஜெயில இருக்காருன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேணா போலீஸ்ட சரண்டர் ஆகி எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன். வாங்க இந்த போலாம். லீலா, வேண்டாம் லீலா. உன்னை நம்பி உன் அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க. அவங்கள நீதான் பாத்துக்கணும். அதனால நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதோட மறந்துடு. வேற யார்கிட்டயும் சொல்லாத, சரியா? இந்த கேஸை நான் வேற மாதிரி டீல் பண்ணி கருணாவை வெளியே எடுத்துக்கிறேன். நீ இதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். கண்ணை தொடச்சுக்கோ. வா, அர்ச்சனை வாங்கலாம். வா. அக்கா, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. காசெல்லாம் வேணாமா, உங்ககிட்ட காசு வாங்க விரும்பல. யார் இது? உனக்கு தெரிஞ்சவங்களா? அவங்களுக்கு அர்ச்சனை தட்டு கொடுமா. அவங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு அவங்கள நல்லா தெரியும். என் பிள்ளை கை குழந்தைய இருந்தப்போ ஒரு நாள் நடுராத்திரி போலீஸ்காரங்க திபுதிபுன்னு என் வீட்டுக்குள்ள வந்து என் புருஷனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனாங்க. என்னன்னு கேட்டதுக்கு சந்தேக கேஸ்ன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் நான் அந்த ஆளை கடைசியா பார்த்தது. படுபாவிங்க லாக்அப்ல வச்சு அவர் கதையவே முடிச்சிட்டாங்க.